இபிஎஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வெளில வந்தப்போ முகத்தை தொடச்சிட்டு முகத்தை மூடிட்டு போனதா முதல்வர் ஸ்டாலின் சொன்னது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்குது அப்படின்னு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் விமர்சிச்சிருக்காரு. ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் 153 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தில் கிடைச்ச வரவேற்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு கருப்பு பலூனா பறக்க விட்டாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருக்கப்போ வெள்ளை கூட பிடிச்சிட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரியும் ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரியும் நடக்கிறது தான் திமுகவோட நிலைப்பாடுன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஆக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்றது ஒரு நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது அவருக்கு திரு ஸ்டாலின் உட்பட அவர் கட்சி சார்ந்தவர்கள் கருப்பொடி காட்டினார், கருப்பு பலூன் விட்டார். எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைப்பாடு. ஆளுங்கட்சி வந்த பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிலைப்பாடு. அது மட்டும் இல்லை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தவர், எதிர்கட்சியாக கருப்பு குடை பிடித்தவர். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு. ரீசெண்டா காங்கிரஸ் மாநாடு நெல்லையில நடந்துச்சு. அப்ப பேசின அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கிறிஸ் சோடாங்கர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 117 இடங்கள்ல போட்டியிடும் சொல்லியிருந்தாரு. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கடலூர்ல பேசும்போது 60 வருஷமா ஏதாவது ஒரு கூட்டணியில அங்க வகிக்கிற காங்கிரஸுக்கு சாரை குடிச்சிட்டு சக்கையை தான் கொடுக்குறாங்கன்னு பேசினதை பத்தி எந்த ஒரு மீடியாவும் பேசலன்னு மீடியாவை விமர்சிச்சிருக்காரு எடப்பாடியார். காங்கிரஸ் மாநாடு நெல்லையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது காங்கிரஸ் கட்சி. அதனுடைய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கிறிஸ் சோடங்கர் அவர் பேசுகிறாரு, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 117 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது தமிழ்நாட்டில் அவர் சொன்ன கருத்து, அதாவது பத்திரிகையில் வந்திருக்குது. இந்த நெல்லையில் பேசும்போது அவர் தெரிவித்த கருத்து, தமிழ்நாட்டில் 117 தொகுதிகளை இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதோட கடலூரில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார். அதில் அவர் பேசினது வந்திருக்கிற செய்தி, 60 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள். சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலை தான் உள்ளது. நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம், அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. இப்படி அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். இதை பற்றியெல்லாம் விவாத மேடையிலையும் அல்ல, ஊடகத்திலையும் அல்ல. ரீசெண்டா போன டெல்லி பயணம் பத்தி சமூக ஊடகங்கள்ல பொய்யான செய்திகள் பரவிட்டு வருது. போன 16ஆம் தேதி அரசு கார்ல குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அன்னைக்கு நைட்டே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திச்சு பேசினதா சொல்லியிருக்காரு. கார்ல அவர் வரும்போது முகத்தை தொடச்சிட்டு முகத்தை மூடிட்டு வந்ததா மீடியா பிரஸ் வந்துட்டு பொய்யான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரதா எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இப்படி தரம் தாழ்ந்து செய்தி பரப்புவது எந்த விதத்துல நியாயமா இருக்குன்னு கேள்வியும் கேட்டிருக்காரு. தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரில் தான் நான் துணை ஜனாதிபதி சந்தித்து பேசி, பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே, அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து, பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள். பிறகு நான் ஒரு 10-20 நிமிடம் அவர்களிடையே பேசிவிட்டு பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார். நான் வீட்டிலிருந்து வெளியில் ஒரு காரில் என் முகத்தை துடைக்கிறேன். அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியலில் வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும்
இந்திய நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியா இருக்கு? சிந்தித்து பாருங்க. ஆக இதையெல்லாம் உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும்? கரூர்ல நடந்த திமுகவோட முப்பெரும் விழாவிலையும் முதல்வர் ஸ்டாலின் இதை பத்தி பேசியிருக்காரு. முன்கூட்டியே சொல்லி அரசாங்க கார்ல போயிட்டு வந்ததை பத்தி முதல்வர் ஸ்டாலின் இப்படி பேசலாமான்னு கேள்வி கேட்டிருக்காரு எடப்பாடியார். முதல்வர் எதை பேசணும்னே தெரியாம பேசிட்டு வராரு, அதனாலதான் அவரை நாங்க வந்துட்டு பொம்மை முதல்வர்னு சொல்றோம்னு சொல்லியிருக்காரு. கரூர் கூட்டத்தில் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைத்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம்? நான் தான் பகிரங்கமாக உள்ள போனேன்ல, செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலையும் அந்த காட்சி வந்தது. நான் காரில் போகிற காட்சி வந்தது சொல்லிட்டு தானே போனேன். ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசுகின்ற முதலமைச்சர், அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்கத பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு எடப்பாடியார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.